மகாபாரதத்துல ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பயங்கரமா சண்டை போட்டாங்க. எதுக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு குட்டி கதையை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை காலவ முனிவர் விஸ்வாமித்திரர் கிட்ட சீடனா இருந்தாரு. காலவ முனிவர் விஸ்வாமித்திரர் கிட்ட, குருவே, உங்களுக்கு குரு தட்சிணை என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் என்ன கேட்பாருன்னா, எனக்கு ஒரு 500 வெள்ளை குதிரைகள் வேணும், அது மட்டும் இல்லாம அதோட காதுகள் கருப்பாக இருக்க வேணும்னு சொல்லுவாரு. உடனே காலவ முனிவர் குதிரைகளை தேடி பல ராஜ்யங்களுக்கு போவாரு. காலவ முனிவரை கடவுளை வணங்க ஒரு நதிக்கரைக்கு போவாரு. அப்போ அந்த சமயம் வந்த சித்திரசேனன் காலவ முனிவர் கையில வச்சிருந்த தண்ணியில எச்சில துப்பிட்டு போயிடுவாரு. காலவ முனிவர் அவருக்கு நடந்த கொடுமைகளை கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாரு. கிருஷ்ணர் ரொம்பவே கோவப்பட்டு, இன்னைக்கு மாலைக்குள்ள சித்திரசேனனோட தலை உன்னோட காலுக்கு கீழே இருக்கும்னு வாக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு. சித்திரசேனன் சுபத்திரை கிட்ட போய், என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்ன காப்பாத்துன்னு கோரிக்கை வைப்பாரு. ஆனா சுபத்திரைக்கு கிருஷ்ணர் தான் சித்திரசேனனை கொல்ல வராருன்னு தெரியாம, என்னோட கணவன் அர்ஜுனன் உங்களை காப்பாத்துவாருன்னு வாக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த வாக்குக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பயங்கரமா சண்டை போடுவாங்க.